ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சீக்கிரமே எழுந்துச்சி கோலம்லாம் போட்டுச்சு. ஏன்னா புது டிசைனாக இருந்துச்சு. எல்லாருமே கேட்டாங்க இன்னும் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ மார்னிங்க்கு அப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் காலையில் அப்பா தர்பூசணி வெட்டி கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டுடாச்சு. எத்தனை பேர் பால் போட்டு சாப்பிடுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவேன். நைட்டுக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் தான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ ஸ்கூல் டைம்னால இந்த வீடியோவும் போட முடியல. ஆனால் நிறைய பேர் கேட்டிங்க, என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய தங்கச்சிங்களாக இருக்கட்டும், எல்லாருமே கேட்டிங்க வீடியோ போடுங்கக்கா அப்படின்ட்டு. ஸோ என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வாய்ஸ் போட்டு போட்டுறேன்டா. ஏன்னா நான் அந்த டைமில் வாய்ஸ் பண்ண மாட்டேன், லேட்டாக தான் பண்ணுவேன். அது இந்த டியூப் பிரச்சனையால் கொஞ்சம் இதுக்கு கலைஞ்சிட்டு இருந்தேன் நான், அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுடா. கண்டிப்பாக இனிமேல் வீடியோ போட்டுறேன். அப்படியே வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் பார்த்தா தோசை சட்னி இது மாதிரி தான். ஸோ டெய்லி லைஃப்பில் நம்ம என்னென்ன சாப்பிட்டுட்ருக்கோம், என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், எதை தான் வீடியோவை போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக புதுசாக யோசித்து போடலாம். இன்றைக்கி அப்பா கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த கீரை பார்த்துருக்கீங்களா? அரைக்கீரைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா நம்ம ஊர்லலாம் முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அதை முளைக்கீரையில் பார்த்தோம்னா கீரையை விட கலப்பு தான் அதிகமாக இருக்கும். அதோட சேர்த்து இந்த புல்லும் இருக்கும். இதை தனித்தனியாக எடுத்து ஆயிடுறது அதில் பெரிய வேலையே. அதுக்கப்புறம் ஆஞ்சி பார்த்தோம்னா கீரை இத்தினோண்டா தான் தெரியும். ஐ திங்க் இந்த வாழை பொரியிற மாதிரி தான். அப்படியே அரிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு. வரட்டா?